தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக உலகளவில் வளர்ந்த நாட்டிற்கு இணையாக உயர்த்த உறுதியேற்போம் என சூளுரைத்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய், கையூட்டு மற்றும் ஊழலற்ற தமிழ்நாடு என்பதை நோக்கி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். இதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களுக்கு வழங்கும் திருமண நிதியுதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாநில அரசின் ஓய்வூதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்களின் குடும்பத்திற்கான மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்தார்.